ஹலோ காய்ஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டேன் டெல்லிக்கு. ஏறினோடனே சீட் கிடச்சிருச்சு. டிக்கெட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்னிங் தான் பண்ணாங்க, திருப்பதி தாண்டி தான் பண்ணாங்க. இது வரைக்கும் நானும் எங்கள் வீட்டுக்காரும் ஷேர் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் வந்து வீட்டிலேருந்து வரப்பயே காஃபி தூள் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வந்து ட்ரெயினில் டீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களே போட்டு காலையில் குடிச்சிட்டோம். ஒன்றுமே பண்ணலைங்க. தூங்கினோம், அப்புறம் சாப்பிட்டோம். அதுவும் சாப்பாடு கூட நல்லா இறங்கவே இல்லை. குளிரா ஏசி கம்பார்ட்மெண்ட்னால ஒன்றும் கண்டுக்கல, அதிகமாக ஒன்றும் எடுக்கலை. வந்து டெல்லி வந்து ரீச் ஆகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தானே வந்திருக்கோம். அப்பாவும் ஆஃபீஸ் போயிட்டார். அதனால் நாங்களே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு வர வழியில் தான் பாருங்கள், பின்னாடி இருக்க பில்டிங்கெல்லாம் மோடி கட்டி கொடுத்ததாம்மா. நாங்கள் வரப்போ பார்த்துட்டே வந்தோம். வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே பக்கத்து வீட்டு அத்தை வந்து டீ வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்கள் அப்பா வந்து வீட்டில் மாடியிலே செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாரு. அதில் பாருங்கள், கத்திரிக்காய், கருவேப்பிலை, செம்பருத்தி அப்படின்னு நிறையா இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு பனி வேறு நிறையா, குளூர்லன்னு செம்ம குளூர். நான் வரப்போ தான் லைட்டாக வந்து வெயில் வந்துச்சுன்ட்டு பக்கத்தில் அத்தை சொன்னாங்க. டீ குடித்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இனிமேல் தான் வந்து கொஞ்சம் சாப்பாடு செய்யணும். ஏன்னா அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா வந்து துபாயில் வேலையில் இருக்காங்க, வீட்டு வேலையில் இருக்காங்க. வந்துட்டோம், நல்லபடியாக வந்துட்டோம். தூங்கிட்டே தான் இருந்தோம். ஏசி கம்பார்ட்மெண்ட் வேலையா, அதனால் அங்கே என்ன பண்ணுறதுனே தெரில. வெளியே எட்டி பார்த்தாலும் கண்ணாடி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் அதிகம் சாப்பிடல. சாப்பிட்டோம் தூங்கினோம். கொஞ்சம் சீட்டு விளாண்டோம். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சீட்டு மட்டும் தான் விளாண்டோம். மற்றபடி ஒன்றுமே பண்ணல. நாங்கள் உங்களுக்கு அப்பப்போ வந்து வீடியோ வந்து நடுவில் தரேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோ வந்து இந்த பண்ணி நல்லபடியாக முடிஞ்சு. இதுக்கப்புறம் நான் வந்து எங்கெங்கே போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.